உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. ப்ளீஸுங்கண்ணா, உங்களை அண்ணனா நினைச்சு கேட்கறேன், வழிய விட்டுருங்க. என்ற தம்பி இல்லாத நேரமா பார்த்து என்கிட்ட இப்படி வம்பிழுக்கிறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க. ரதி ரதி, பேருக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்க. உன்னை இப்ப மிஸ் பண்ணிட்டா நாங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி அழுது அழுது நீலி கண்ணீர் வடிக்காம ஒழுங்கா எங்க பேச்ச கேளு பார்க்கலாம். டேய், என்னடா இன்னும் பேசிக்கிட்டே நிக்கிற வளவளன்னு? அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வா. என்ன இங்க பஞ்சாயத்து? எனக்கு ஒரு ஆபத்துனா எங்க இருந்து தான் பயங்கன்னு தெரியல. அந்த கடவுள் முருகனாட்டம் என்ற கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. முருகா, ஷோ, எனக்கு முருகானு கூப்பிடுறது பிடிக்காதுன்னு எத்தனை முறை சொல்றது? என் நேம் பாலா. என்ற கணக்கு நீங்க அந்த பழனி ஆண்டவர் மாதிரி தான் தெரியுறீங்க. சரி, இவனுங்க என்கிட்ட வம்பு பண்றானுங்க. முதல்ல அவனுங்களை கவனிச்சு விடுங்க. இவனுங்களை அடிச்சு போட்டு என்ன கூட்டிட்டு போங்க. என்னது? இவனுங்களை அடிச்சு போட்டு நான் கூட்டிட்டு போணுமா? பாக்குறதுக்கு 2 பேரும் தடிமாட்டு பசங்களாட்ட இருக்கானுங்க. இவனுங்களை எப்படி நான் அடிக்க முடியும்? இப்ப எனக்கு கரெக்டான டைமிங்ல வந்து நின்னீங்க. அடிச்சு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்னு பேசிட்டு இருக்கீங்களேன்னு சரி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க என்னடானா ரவுடி பசங்க அடிக்கணும்னு சொல்றீங்க? பாலா, நான் தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க என்கிட்ட வம்பு இழுக்கிறானுங்க. என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. என்றா மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? எங்க எங்களை அடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்களா? அட ஆரஞ்சு சட்டை போட்டான்னு கொஞ்சம் அமைதியா நில்லுங்க, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. டேய், என்ற எகத்தாலமா வாயிலே ஒன்று போட்டேன்னு பெய். அட கொஞ்சம் இருங்கண்ணே, இந்த பிள்ளை என்னமோ அழுது சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டு அப்புறம் உங்க கதைக்கு வரேன். ஏமா நீ சொல்லு. தம்பி ஊருக்கு போயிருக்கான், அது தெரிஞ்சுதான் இவனுங்க என்கிட்ட வம்பு இழுக்கிறானுங்க. பாலா, என்ன இங்க இருந்து காப்பாத்திருங்க. சரி சரி, ஒன்னும் பயப்படாதீங்க, இருங்க பேசி பாப்போம். பிரதர்ஸ், என்னத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம்? பேசாம போயிருங்களேன், பாவம் பிள்ளை பயப்படுது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, எங்க கிட்ட அடி வாங்கி செத்துறாத. அட என்ன பிரதர்ஸ் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பாவம் அந்த பொண்ணு. ஒரு பொண்ணு கிட்ட வம்பு வைக்கிறதுல என்ன வீரம் இருக்கு சொல்லுங்க. ஓ அப்படிங்கிறியா? அப்ப நீயும் நானும் ஒத்தைக்கு ஒத்தைக்கு மோதி பாத்துருவோம். ஐயோ, உங்க கூட மோதுற அளவுக்கு என்கிட்ட தெம்பில்ல. நான் ஒண்ணும் இந்த கதையோட ஹீரோ கிடையாது, காமெடியன் தான். அதனால இந்த அடிச்சு போட்டு தூக்கிட்டு போறதுல எனக்கு தெரியாது. அப்புறம் வேற எப்படா காப்பாத்துவேன்? என்ற வழி தனி வழி. மேடம், என்னை இவனுங்க கிட்ட விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். ஸ்கூல்ல காலேஜ்ல ரன்னிங் ரேஸ் எதுவும் ஓடி இருக்கீங்களா? ஆ, அதெல்லாம் ஓடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூட வாங்கியிருக்கேன். சூப்பர். அப்ப என் கையை பிடிச்சிட்டு ஓடி வாங்க. இவனுங்க 2 பேரும் தடிமாட்டு கணக்குல இருக்கானுங்க. இவனுங்களை அடிச்சு போட்டு அவங்களை தூக்கிட்டு போக முடியும் என்ற கையை படிங்க, ஓடிடுவோம். ஜூட், என்ன இவன் சொன்னதும் நமக்கு முன்னாடி இவன் ஓடுறான். ஏய் நில்லு. டேய் மச்சான் ஓடாடா, அவளை புடி. ஏண்டி ஐடியா கொடுத்தவனே கோயிட்டு விட்டுட்டா ஓட பாக்குறேன். வேற என்னங்க பாலா பண்றது? நீங்க பையன், எனத்தையாவது பேசிக்கிட்டு தப்பிச்சிருப்பீங்க. நான் ஒரு பொண்ணாச்சே, தனியா மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான். அதான் விட்டு போட்டு ஓடி வந்துட்டேன். சரி சரி, வேகமா ஓட, பின்னாடி வரானுங்க. சரி, இப்பவே மூச்சு வாங்குது. ஏய் ஓடவா செய்றேன், உன்னை விட மாட்டேன்டி. ஏய், உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. அது பக்கம்தாங்க பாலா. அன்னைக்கு என்ற வீட்டுல வந்து இறக்கி விட்டீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதெல்லாமே ஞாபகம் வச்சுப்பாங்க, எங்க இருக்குன்னு சொல்லு. இன்னும் 2 எட்டு போனா வந்துரும், போயிடலாம். ஆமா, நீங்க பைக்ல வரலையா? இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன், வழியில தான் உன்னை பார்த்தேன். அப்படிங்களா? மூச்சு அடைக்குது. சரி சரி, சீக்கிரம் ஓடிடலாம் வாங்க. வந்து சேர்ந்துட்டோம். இதாங்க பாலா என்ற வீடு. இருங்க, நான் போய் கதவு பூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் இரு இரு, நான் வெளியே போய்க்கிறேன். நீங்க இப்ப வெளியே போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வந்தவனுங்க தெருமுனை வரைக்கும் நம்மள தேடி வந்துட்டானுங்க. இப்ப நீங்க வெளியே போறத பார்த்தா நிச்சயமா திரும்பவும் என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்க. அதனால கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் கிளம்புங்களேன். நான் எப்படி இங்க இருக்க முடியும்? ஈசன் பாலா, ஒரு ஹெல்ப்பா தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். என்ற தம்பி வீட்டுல இல்லாதது இங்க இருக்கிற 2-3 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. வேணும்னே பிரச்சனை பண்றானுங்க. நீங்க கிளம்பினாலும் எனக்கு திரும்பவும் பிரச்சனை வரும். நாளைக்கு விடிஞ்சதும் என் தம்பி வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இங்க தங்க சொல்றது எனக்கே சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன பண்றது? தனியா இருந்து தனியா வளர்ந்தவ, எனக்குன்னு துணையா வேற யாரும் இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பா கேக்குறேன். ப்ளீஸுங்க பாலா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளைக்கு காலையில கிளம்பிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்களால முடியாதுங்களா? நான் ஒரு வயசு பையன், நீ ஒரு வயசு பொண்ணு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு பேசிட மாட்டாங்க. யார் என்ன பேசினா எனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மட்டும் பேசாம இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா என்ன, இன்னைக்கு அவனுக்கு துரத்துனதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. எங்க திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்களோன்னு. இப்ப நான் அதை சமாளிக்கிற நிலைமையில கூட இல்ல. அதனாலதான் கேக்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. இந்தாங்க பாலா, காஃபி குடிங்க. நல்ல வேலை, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இதுவாது கொடுக்கணும்னு தோணுச்சு. எங்க பச்சை தண்ணியை கொடுத்துட்டு படுக்க விட்டுறீங்களோன்னு நினைச்சேன். வயிறு வேற கபகபான்னு பசிட்டு இருந்துச்சு.
நீங்க இன்னும் சாப்பிடலீங்களா? நான் வேணா ஏதாவது பொங்கி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம், கையில இருக்கிற காஃபியை முதல்ல வச்சுட்டு போங்க. நான் சமைக்கிறது சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இந்த விஷ பரிச்சைக்கெல்லாம் நான் ரெடியா இல்ல. ஆளு விடுங்கடா சாமி. நீங்க இந்த காஃபியை மட்டும் வச்சுட்டு கிளம்புங்க. வீட்டுக்கு வந்தவங்க இப்படி பட்டினியோட இருக்கும்போது பசியோட தூங்குறது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. இருங்க 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள நேத்து உள்ள மிச்சம் மாவு இருக்கு. அப்புறம் காலையில வச்ச சட்னி கூட அப்படியே தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குங்க. என்னது, நேத்து உள்ள மாவு காலையில உள்ள சட்னியா? ஏய், என் கதையை க்ளோஸ் பண்ணன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? நேத்து உள்ள மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தா இந்நேரம் அது புளிச்சு போயிருக்கும். மனுஷன் அதை வாயில வைக்க முடியுமா? அட என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? ஒரு வாரமா மாவு உள்ளதான் வச்சிருப்போம். கடைசி நாள்ல கொஞ்சம் இருக்கிற மாவுலையும் கொஞ்சோண்டு கோதுமை மாவு கலந்து அதுலயும் தோசை ஊத்தி சாப்பிடுவேன். எப்படி எங்க சாமர்த்தியம்? இது சாமர்த்தியம் மட்டும் இல்லம்மா, சரித்திரம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு எப்படிதான் உயிரோட இருக்கீங்களோ தெரியல. சரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ போய் பாடு. சரிங்க பாலா. அப்புறம் வாஷ்ரூம் எங்க இருக்கு? அது எதுக்கு இப்ப கேக்குறீங்க? வாஷ்ரூம் வேற எதுக்கு கேட்பாங்க? ஓ, சரி சரி புரியுது. பெட்ரூம்குள்ள தான் இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன். என்னது, நீ கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே இரு, நான் போய்க்கிறேன். அது வந்து பாலா, பாத்ரூம்குள்ள லாக் கிடையாது. வெளியே எனக்கு வச்சு அண்டை கொடுத்து தான் மூடி வைப்போம். நீங்க உள்ள போனீங்கன்னா சோஃபாவை எது நவுட்டி அந்த வாசல்ல வச்சிருவேன். நீங்க போயிட்டு வந்ததும் அதை எடுத்து விட்டுருவேன். விளங்குன மாதிரிதான். ஆமா, இந்த மாதிரி வீட்ல எப்படி இருக்கா? 5000 ரூபாய் வாடகைக்கு இந்த ஊர்ல இந்த வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். சரி, ஓகே. வாஷ்ரூம் வந்து காட்டுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து மெத்தைக்கு எது மிதிச்சிடாதீங்க. ஓ, சாரி சாரி. ஆமா, ஒரு கட்லு கூட வாங்கி போடாம மெத்தை கீழே போட்டு வச்சிருக்கீங்க. கட்டில் வாங்குற காசுக்கு அந்த காசு சேர்த்து வச்சா இந்த தம்பி படிப்புக்காவது உதவும்ல, அதனாலதான் வாங்காம போட்டு வச்சிருக்கோம். சரி சரி சரி, நான் போய் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க. சரிங்க பாலா. என்னடா உதவி பண்ண வந்ததுக்கு இப்படி உபத்திரமாயி போச்சேனா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படி ஒன்னா தங்குறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்படி பயந்து பயந்து தங்குறதுக்கு பேசாம ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துட வேண்டியதானே? இங்க இருக்கிற வாடகையை விட அங்க இருக்கிற வாடகை ஜாஸ்தி. அதுவும் இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் ரூம் ஷேர் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, டைமிங் கீப் அப் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு முடியுமா சொல்லுங்க? நம்ம பாக்குற வேலைக்கு திடீர்னு வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்படி என்னமா வேலை பாக்குறீங்க? இது என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா? இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். மாசம் 15000 ரூபாய்க்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட மாசம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனாலதான் வேற வழியே இல்லாம 2 பேரும் கேமரா தூக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் என் தம்பி படிச்சு முடிக்கிற வரைக்கும் தான். அவன் படிச்சு முடிச்சதும் இந்த தொலையெல்லாம் முடிஞ்சிடும். சரி, ஓகே. சரி, குட் நைட். சரிங்க பாலா, குட் நைட். அர்ஜுன், வளர வயன், நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? நல்ல சாம்பார் ஊத்தி ஒழுக்கமா சாப்பிடு. அட இருங்க, நீ இட்லியை பிச்சு போட்டுக்கிறேன், அப்புறம் சாம்பார் ஊத்துங்க. எங்க அண்ணனை விட நீங்க வைக்கிற சாம்பார் தான் 8 ஊருக்கு மணக்குது. இதை ஊத்திக்காம இருப்பேனா? கொஞ்சம் பொறுங்க. என்ன டேமேஜ் பண்ணலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. குக்கிங்க்கு படிச்சுக்கிட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க. உன் சமையலையும் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஊரை ஏமாந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நானும் உன்னை பாராட்ட முடியுமா? எனக்கு எப்பவுமே அண்ணி சமையல் தான் பெஸ்ட். ஏண்டி, என்னடி சாம்பார் இது? மஞ்சள் தண்ணிக்குள்ள காய்கறியை போட்டு வேக வச்ச மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு. பாவம் என்ற பசங்க எப்படிதான் சாப்பிடுறானுங்களோ. அத்தை, நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. இத சாப்பிட்டு வேற பாப்பாங்களாக்கோ. எனக்கு தட்டுல 2 இட்லி வச்சேன், இட்லி பொடியை போட்டு கூட எனக்கு அது போதும். அம்மா, சும்மா குறை சொல்லணுமேனு சொல்லாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அண்ணி, சாம்பார் இங்க ஊத்துங்க. சரி அர்ஜுன். எப்படிதான் என்ற 2 பசங்களையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. இவன் என்னடானா அண்ணி அண்ணின்னு ஊருகிறான், அவன் என்னடானா பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான். இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். சாம்பார ஊத்துற சாம்பார இப்ப வாரன்ற வேலைய. சாரி அர்ஜுன், சாரி. தெரியாம கொட்டிருச்சு, வேணே பண்ணல. கால் ஸ்லிப் ஆயிருச்சு அர்ஜுன், அதான் விழுந்துருச்சு, சாரி. அட பரவாயில்ல, நீ விடுங்க. இதுக்கு எதுக்கு வசன பண்றீங்க? இல்லடா, சாம்பார் சூடா இருந்திருக்கும், கை எதுவும் பொத்துற போகுது. நீ போய் முதல்ல வாஷ் பண்ணு. அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சாம்பார் ஆறி போய் தான் இருக்கு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துறாதீங்க. டேய், முதல்ல எஞ்சி போய் வாஷ் பண்ணிடா. ஏண்டி, பார்த்து ஊத்தக்கூடாது? நல்லா சொல்றான். கொன்ன எங்க வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கா? அறிவில்ல, பார்த்து வேலை பார்க்க கூடாது. ஆளப்பார் ஆள நல்லா சீவி சிங்காரிக்கு தெரியும், ஆனா வேலையில ஒரு கூறும் கிடையாது. இப்படி என்ற பையன் மேல கொதிக்க கொதிக்க சாம்பார் ஊத்திருக்கேன். நினைப்பு எங்க வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன்? அத்தை, சாரிங்க அத்தை, வேணும்னே பண்ணல. எதுவும் தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. உண்மையாவே கால் தான் ஸ்லிப் ஆயிருச்சு. மனசு எங்கேயோ அழப்பாய விட்டா ஸ்லிப் ஆகதான் செய்யும். இந்த வீட்டாளுக்கு மேல உனக்கு எங்க அக்கறை இருக்க போகுது? அம்மா, என்ன பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாடா, நீ இப்படியே ஆட்டுக்குட்டிக்கு தடவி கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டே இரு. அப்படியே அம்மா கேட்டுரும் பாரு. அண்ணி தான் சொல்றாங்களோ தெரியாம கொட்டிட்டேன்னு. எதுக்கு இந்த மாதிரிலாம் மாத்தி விடுறீங்க? அமைதியா இருங்க. உன்னை 10 மாசம் சுமந்து வைத்தவன்னா என்னை விட உனக்கு அன்னிக்காரி தான் முக்கியம், அப்படித்தானே? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. டேய் கூறு கிட்டவனே, உனக்காக தானே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், உள்ள போங்க. இது தெரியாம நடந்த ஒரு தப்பு. இதை ஒரு விஷயமாக்கி இன்னைக்கு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிடாதீங்க. ஆமாமா, நான் தான் டிராமா கிரியேட் பண்றேன். உங்களுக்குலாம் அப்படிதான் தெரியும். உள்ளத சொன்னா ஆளாளுக்கு எகிரிட்டு வாங்க.
சாரி அர்ஜுன், வேணும்னே வரல, தெரியாம தான் விழுந்துருச்சு. அட தெரியுங்க நீ. நீங்க என்னத்துக்கு சாரி கேக்குறீங்க? விடுங்க. சரிடா, நீ என்ன அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. எங்க போனா இவ? இன்னும் ஆள காணோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டேங்கிறனால சீக்கிரமா கிளம்பி போயிட்டாலோ? என்னங்க சார், என்னதானே தேடினீங்க? ஆ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், நடிக்காத. இங்கிருந்து நீ வேற யாரை பார்த்துட்டு இருப்ப? சரி, காலேஜ் கிளம்பிட்டேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்குள்ளேயும் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஹம், இது என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகமா? வேலை கன்ஃபார்ம் ஆகாம போறதுக்கு? நான் போய் அப்ளிகேஷன் போட்ட அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட்டு. ஓ, சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் அர்ஜுன், முதல் முறையா வேற ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போறேன். ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அனுப்பிடலாம்ல? இதுக்கெல்லாமா யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீ கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். சரி, நீ கொடுக்காட்டி பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு போறேன். என்னதான் நீ கிஃப்ட் கொடுக்க போறியா? என்ன கிஃப்ட்? இரு இரு சொல்றேன். ம், அப்படி என்ன gift கொடுக்க போறாங்க? இவ்ளோ க்ளோஸா போய்? ம், பா, என்ன லவ். இப்படிதான் லவ் பண்ணணும் போல. ம், என்ன கொடுக்குறாங்கன்னு பாப்போம். இப்ப என்னத்துக்கு இப்ப காக்காவை கூப்பிட்டு இருக்க? என்ற பேரு காவ்யா. இங்க சொல்லு பார்க்கலாம். நீ தள்ளி போ, சொல்றேன். ஏன் கிட்ட நீனா சொல்ல முடியாதா? சொல்லலாம், ஆனா வாயெல்லாம் வளருது. நான் வேணும்னா வளராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்கவா? முத நாள் காலேஜுக்கு வேலைக்கு போறேன். இப்ப இது ரொம்ப முக்கியமா? எனக்கு இதுதான்ப்பா முக்கியம். அதுக்கப்புறம் தான் என்ற வேலையெல்லாம். அதனால கொடுக்க வந்த கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் போறேன். ஏய் வேணாடி. ஆனா எனக்கு வேணுமே. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும். அடப்பாவிகளா, இதுதான் அந்த கிஃப்டா? நமக்கு வாட்சது தான் இருக்கே, ஒன்னத்துக்கும் ஆகாது. எப்படி எப்படி லவ் பண்ணணும்னு இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும் போல. சரி சரி, வந்து வேலை தான் முடிஞ்சிச்சுல, கிளம்பு. அர்ஜுன், இப்படிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிறேனேனா தப்பா எடுத்துக்காத. ஏச்சி லூசு, நீ இப்படிலாம் நடந்துக்கும் போது உன்னோட லவ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. தப்பா எதுவும் நினைக்கிறதுக்கு இல்ல, கிளம்பு. எல்லாம் பொதுவா பசங்க தானே இப்படிலாம் நடந்துப்பாங்க. பசங்க தான் இப்படி நடந்துக்கணும், பொண்ணுங்க இப்படி நடந்துக்க கூடாதுன்னு யார் சொன்னது? காதல்ல எப்பவுமே ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்புறம் நானா வந்தா கூட எங்க நீ ஏதாவது சொல்லிருவியோன்னு ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனா நீயா என்ற மேல காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒண்ணு தோணுது. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பாத்துக்கண்டி, ஆனா இங்க தான் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல கீதா நீயும் நானும் காதலிச்சிருப்போமோ? அடிச்சி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க தான் இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த கண்ணை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீ கெஸ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். நீயும் நானும் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்கோம். ஆனா அது எங்கங்கறத நீயே கண்டுபிடி. இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது க்ளூ கூட. க்ளூவெல்லாம் கொடுக்க முடியாது, நீயே கண்டுபிடிச்சுக்கோ. நீ கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா தரேன். அப்படி என்ன பெரிய கிஃப்ட்? என்ன வேணும் கேளு, தரேன். கிஃப்ட்ங்கிறது நீயா பார்த்து கொடுக்கறது. என்ன கிஃப்ட்னு நீயே சொல்லு. முதல் முறையா நீ என்ன எங்க பார்த்தங்கறத கண்டுபிடிச்சிட்டீனா உனக்கு நான் என்னையே தரேன். ஏய் சில்லூசு. ஹலோ மிஸ்டர், தாலி கட்டி என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கோன்னு சொல்ல வந்தேன். ஆளை மூஞ்சி முகரி பாரு, ரொம்ப ஆசைதான். ஓ, அதான் சொல்ல வந்தியா? ஆமா, சார் என்ன நினைச்சீங்க? சரி சரி, அதை விடு. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல, நான் கிளம்புறேன். நான் வேணா டிராப் பண்ணவா? இல்ல இல்ல வேணாம், என் அண்ணன் தடிமாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் போறேன். சரி காவியா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் போகும்போது முகத்தை இப்படியே வச்சுக்காத. இங்க என்ன நடந்ததுன்னு உன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும் போல. அது உன் பக்கத்துல நின்னாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா, அதான். சரி சரி, புரியுது. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு போ. சரி அர்ஜுன். அட, நம்ம ஆளுகார் சவுண்ட் மாதிரி கேக்குது. உள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம போய் என்ட்ரி போட்டுருவோம். கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்காரு. ஏடி, இன்னும் வீட்டுக்குள்ள கூட நான் வரல, அதுக்குள்ளேயும் பூத மாதிரி வந்து நிக்கிறேன். என்ன பார்த்தா பூத மாதிரியா இருக்கா? லைட்டா அப்படிதான் தெரியுது. சரி, வழிய விடு. அட இருங்க, என்ன அவசரம்? எங்க அத்தானை பார்க்க தானே போறீங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுங்க, பேசிட்டு அப்புறம் போலாம். நான் வரும்போதெல்லாம் எந்தையாவது சொல்லி தடுத்து நிறுத்திடு.
நீங்க வீட்டுக்கு வரது என்ன பார்க்கதான்? ஏதோ என் அத்தானை பார்க்க வர மாதிரி சீனை போடுறீங்க. இன்னைக்கு உன் அத்தானை பார்க்க தான் வந்திருக்கேன், வழியை விடு. அவசரமா ஒரு மீட்டிங் போகணும். அவசர அவசரமா என்னத்துக்கு போறீங்க? பொறுமையா போங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா வந்தாதான் காரியம் நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் சரிதான். சரி, வழியை விடு. அட இருங்க கார்த்திக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க என்னடா நான் போறேன் போறேன்னு பறந்துட்டு நிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. சரி, என்னன்னு சொல்லு. இருங்க, பக்கத்துல வரேன். மகா, நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சா? வழியை விட்டுரு. இதே மாதிரி தான் அர்ஜுன் அத்தானும் காவியா அக்காவும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் எதுக்கு நீ பாக்குற? உனக்கு வீட்ல வேற வேலையே இல்லையா? படிக்கலாம், டிவி பார்க்கலாம். இல்லனா கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வருது, அதை எழுதி பாஸ் பண்ண. அதுலயும் ஒரு பிரோஜனம் இருக்கும். காலேஜ்ல வைக்கிற எக்ஸாமே எனக்கு கடுப்பா இருக்கு. இதுல கவர்மெண்ட் எக்ஸாம் வேறயா? அட போங்க, நான் சொல்ல வரது முழுசா கேளுங்க. சரி, என்னன்னு சொல்லு. இப்படிதான் நின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பச்சக்குன்னு நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். சரி விடுங்க. நீங்களாம் என்ன ஒரு ஆளு? ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதா? நான் தான் சொல்லிருக்கோம்ல, படிக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருன்னு. அன்னைக்கு கோவில்ல வச்சு ஒரு பதட்டத்துல அப்படியே நின்னுட்டேன், அதனால தடுக்கல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் வந்து கொடுத்துட்டு போலான்னு பாத்தியா? கொன்றும் பாத்துக்கோ. ஏன் நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். முதல்ல படி, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போ, அப்புறம் எதுனாலும் பார்க்கலாம். நாளைக்கு நம்மள எப்ப பார்த்தாலும் காமெடி பீஸ் போறதே வேலையா போச்சு. ஒரே ஒரு முத்தம் தானே கொடுக்கறதுல அப்படி என்ன ஆயிர போகுது? ஓவரா தான் சீன் போடுவாரு. மகா, நீ ஏன் என்கிட்ட பேச வந்திருக்க? அது அது வந்து சத்யா, நீ எனக்கு கொடுத்தல அந்த சாக்லேட், அது ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்க கிடைக்கும்? அதுதான் ஏற்கனவே சொன்னனே, ஃபாரின்ல இருந்து வர வச்சதுன்னு. அது இங்கெல்லாம் கிடைக்காது. ஓ அப்படியா? சரி, எவ்வளவு நாளும் பரவாயில்ல, எனக்கு அந்த சாக்லேட் வேணுமே, வாங்கி தரியா? இதுக்கு எதுக்கு காசெல்லாம்? உனக்கு என்ன இப்ப இந்த சாக்லேட் வேணும் அவ்வளவுதானே? நானே தரேன். தேங்க்ஸ் சத்யா, கொடு. கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ஒண்ணுமில்ல, என் கூட சேர்ந்து ஒரே ஒரு போட்டோ. என்ன விளையாடுறியா? போட்டோலாம் முடியாது. இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்க போலயே. எப்படியும் தரமாட்டா. இப்ப பிடிவாதம் பிடிச்சோம், நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்பதான் போதை தலைக்கு ஏறி போட்டோ என்னடி ஒன்னு நீ தர வைப்பேன். என்ன யோசிக்கிற? போட்டோலாம் ஒன்றும் தர முடியாது. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட சாக்லேட் கேட்டது என்ற தப்புதான். அட மகா, ஏன் இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறேன்? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நான் சாக்லேட் தரேன், இரு. இந்த ஆகவழி சத்யா எப்ப வார மகா கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி ரெண்டு பேரும் எனக்கு தான் பேசுவாங்க. எனக்கு என்னமோ மகா போற போக்கே சரியில்லை. ஏற்கனவே என்னால ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டினா, இப்ப அடுத்து ஏதோ பிரச்சனையில போய் மாட்டிடுவா போலயே. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அர்ஜுன் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்.